ஹலோ நண்பர்களே. ஆன்லைன்ல ஒரு பெரிய சேல் போயிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஒரு பெரிய ஸ்மார்ட் டெலிவிஷனுக்கு கிட்டத்தட்ட 50% ஆஃபர். பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு கொண்டாட்டம், உடனே பை நவ் பட்டனை அமைக்கிறலாம்னு தோணுதா? ஒரு நிமிஷம் அங்கே நிறுத்துங்க. நாம எல்லாரும் ஒரு ஸ்மார்ட் பையரா மாற வேண்டிய நேரம் இது. விலை குறைவா இருக்கிறதுக்காக மட்டுமே ஒரு பொருளை வாங்குறது, நாமளே போய் ஒரு பொறியில சிக்கிற மாதிரி. அதுதான் நாம செய்யற முதல் பெரிய தப்பு. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி, குறிப்பா டெலிவிஷன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வாங்கும்போது சில முக்கியமான விஷயங்களை நாம கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும். முதல்ல அதோட சரியான மாடல் நம்பர் என்னன்னு பாருங்க. சில சமயம் ஒரே மாதிரி தோற்றத்துல பல மாடல்கள் இருக்கும், ஆனா ஃபீச்சர்ஸ் வேற வேறையா இருக்கும். அடுத்து மேனுஃபேக்சரிங் டேட், அதாவது அது எப்ப தயாரிக்கப்பட்டதுன்னு பாருங்க. ரொம்ப பழைய ஸ்டாக்கா இருந்தா உள்ள இருக்கிற பாகங்கள் பழையதாகி இருக்கலாம், அதோட ஆயுளும் கம்மியாகலாம். அடுத்த மிக முக்கியமான விஷயம் வாரண்டி. அந்த பொருளுக்கு ஃபுல் வாரண்டி கொடுக்குறாங்களா இல்ல லிமிடெட் வாரண்டியான்னு தெளிவா கேளுங்க. சில சமயம் ஆஃபர்ல வர்ற பொருளுக்கு சில பாகங்களுக்கு மட்டும்தான் வாரண்டி தருவாங்க, இல்லனா சர்வீஸுக்கு தனியா காசு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஊர்ல அவங்களோட அத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பொருள்ல ஏதாவது பிரச்சனைனா சர்வீஸ் பண்றதுக்கு ரொம்ப அலைய வேண்டி இருக்கும், அதுவே ஒரு பெரிய தலைவலி. சரி, ஏன் இவ்ளோ பெரிய ஆஃபர் கொடுக்கறாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பல நேரங்கள்ல அது ரொம்ப நாள் விற்காம இருந்த பழைய ஸ்டாக்கா இருக்கலாம், இல்லனா கடையில பல பேர் தொட்டு பார்த்து நாள் முழுக்க ஓட விட்டு வச்சிருந்த டிஸ்ப்ளே பீஸா கூட இருக்கலாம். சில சமயம் கம்பெனிக்காரங்க ரொம்ப பேசிக்கான பேனல் குவாலிட்டி வச்சு விலை குறைவான ஒரு மாடலை ஆஃபர்ல விற்பாங்க. பார்க்க பெரிய டிவியா தெரியும், ஆனா அதோட பிக்சர் குவாலிட்டி, சவுண்டு எல்லாமே ரொம்ப சுமாரா இருக்கும். அதனால அடுத்த தடவை ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் பார்க்கும்போது உடனே அந்த விலையில மயங்கிடாதீங்க. தைரியமா கேள்விகள் கேளுங்க, கடைக்காரங்க கிட்ட எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. விலை மலிவா கிடைக்குதுன்றதை விட சரியான தரமான பொருளா கிடைக்குதுன்றது தான் முக்கியம். அப்பதான் நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வீணாகாது. ஒரு நல்ல பொருளை வாங்குறது மூலமா நாம பணத்தை சேமிக்கிறோம், பின்னாடி வர்ற தேவையில்லாத சிக்கல்களையும் தவிர்க்கிறோம். இதுதான் ஒரு உண்மையான பெஸ்ட் டீல். நீங்க ஒரு ஸ்மார்ட் பையரா இருக்க இதுதான் சரியான வழி.